திண்டுக்கல் பிரியாணினா யாருக்கு தாங்க பிடிக்காது. திண்டுக்கல் பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே அதில் யூஸ் பண்ணுற அந்த பிரியாணி மசாலா தான். அவ்வளோ டேஸ்ட்டான திண்டுக்கல் ஃபேமஸ் பிரியாணி மசாலா எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாமா? இதை ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும், உங்களோட பிரியாணியும் நல்லா கமகமன்னு மணக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, இது கூட 6 ஏலக்காய், 5 துண்டு பட்டை, 2 அன்னாசிப்பூ, இது கூட 5 கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க, 5 பிரியாணி இலை, 15 போல் முந்திரி பருப்பு, 2 டீஸ்பூன் கல்பாசி, 2 ஜாவித்ரி. இது எல்லாத்தையும் நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, கருக விடாமல். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி பவுடராக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட் பிரியாணி மசாலா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை செஞ்சுட்டு 1 மந்த் வரைக்கும் ஏர்டைட்டான கண்டெய்னர் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.